வணக்கம் நண்பர்களே. உலகக்கிண்ண போட்டிகளின் மிக விறுவிறுப்பான 2 போட்டிகள் முடிவடைந்திருக்கின்ற ஒரு நாளில் இந்த உலகக்கிண்ணம் கண்ட 2 சிறப்பான போட்டிகள் என்று சொல்லக்கூடிய 2 போட்டிகள் முடிவடைந்திருக்கிற நேரத்தில் அந்த போட்டிகளை பற்றிய இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற இன்னும் சில செய்திகளையும் கொண்டு வந்து அதுபோல் இன்று நள்ளிரவை தாண்டிய வேளையில் இடம்பெறப் போகின்ற போர்ச்சுகல் ஸ்பெயின் என்ற 2 அணிகளுக்கு இடையிலான உலகத்தரம் வாய்ந்த ஒரு போட்டி பற்றிய விடயத்தையும் கொண்டு வர இந்த காணொளி. இதுவரை இடம்பெற்ற போட்டிகளில் மிகச்சிறந்த போட்டிகள் 3 போட்டிகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சில வேளைகளில் நான் சொல்வதை விட உங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம். இல்லை, இந்த 3 போட்டிகளை விட இன்னும் ஒரு போட்டி மிகச்சிறப்பானதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இன்னும் ஒரு போட்டி அதிகமாக ரசித்திருக்கலாம். நான் சொல்லப்போகின்ற 3 போட்டிகளின் வரிசை கிரமத்தின் அடிப்படையில் கடைசியாக நாங்கள் பார்த்து ரசித்த இங்கிலாந்து மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலான போட்டி. நீங்கள் மெக்சிகோ ரசிகராக இருந்தால் மனவேதனைப்பட்டிருப்பீர்கள். இங்கிலாந்து ரசிகராக இருந்தால் அந்த வேதனையிலும் இறுதி நேர உற்சாகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். கடைசி வரை விறுவிறுப்பாக வந்து உங்களுக்கு இதய துடிப்புகளை அதிகரித்து போட்டியில் இறுதியாக இங்கிலாந்து வென்றிருக்கும். அடுத்த போட்டி அர்ஜென்டினா அணிக்கும் கேபோ வேர்டே அணிக்கும் இடையிலான போட்டி. அந்த போட்டியிலும் இதே பொறுத்தான் 3-2 அந்த முடிவு. அதை பொறுத்தான் மெக்சிகோவின் ரசிகர்களைப் போல கேபோ வேர்டேயின் ரசிகர்களும் தங்களுக்கு கிட்ட வந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டோம் என்று கவலைப்படக்கூடும். ஆனால் அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு அப்பாடா என்ற ஒரு நிம்மதி இருக்குது. 3வது போட்டி ஹாலண்ட் வென்று கொடுத்த போட்டி. நெய்மரின் கடைசி போட்டியாக இப்போது நெய்மர் அறிவித்திருக்கின்ற போட்டி. அந்த 3 போட்டிகளையும் தாண்டி இன்று நள்ளிரவு இடம்பெறப்போகின்ற போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி அதிகளவான விறுவிறுப்பை தரப்போகிறது என்று நீங்கள் நம்புவோராக இருந்தால் கீழே கொமெண்ட்ஸாக நீங்கள் குறிப்பிடுங்க. போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இந்த 2 அணிகளுக்கு இடையிலான இறுதி மோதல் UEFA நேஷன்ஸ் கிண்ண லீக் போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றது. 2-2 என்ற சமநிலை முடிவு. 2 அணிகளையும் பிரிக்க முடியாமல் போனது மேலதிக நேரம். இறுதியாக பெனால்டி உதை மூலமாக போர்ச்சுகல் வென்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கலக்கியிருந்தார். லமீன் யமால் ஒரு இளம் பையனாக அந்த போட்டிகளில் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஆடுகிறார். இப்போது லமீன் யமால் இன்னும் ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறார். இந்த ஸ்பெயின் அணியின் முன்னணி வீரராக அவர் விளங்குகிறார். மறுபக்கம் ரொனால்டோவை பொறுத்தவரையில் தன்னுடைய இறுதி உலக கிண்ணமாக இதை அறிவித்து விட்டார். எனவே அந்த இறுதி உலக கிண்ணத்தில் எதையாவது ஒன்றை சாதித்து காட்ட விரும்புகிறார். இதுவரை காலமும் தன்னால் போர்ச்சுகலுக்கு வென்று கொடுக்க முடியாமல் போயிருக்கின்ற உலக கிண்ணத்தை இம்முறையாவது வசப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்பது அவரது தனிப்பட்ட ஆசை மட்டுமல்ல, தனது அணிக்கான ஆசையாகவும் இருக்கிறது. நேற்றைய ஊடக சந்திப்பிலே கிறிஸ்டியானோ ரொனால்டோ உறுதியாக தெரிவித்து விட்டார், இதுதான் தன்னுடைய இறுதி உலக கிண்ணம் என்று. ஆனால் இதுதான் தன்னுடைய கடைசி கால்பந்து தொடர் என்று அவர் சொல்லவில்லை. சர்வதேச கால்பந்து தொடரில் அவர் தொடர்ச்சியாக ஆடலாம் என்று பல்வேறு ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உலக கிண்ண தொடர் என்பது இதுதான் என்று சொல்லி அவர் அறிவித்தால் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அவர் போர்ச்சுகல் அணிக்காக இனி ஆடமாட்டார் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ரொனால்டோ இன்னொரு விடயத்தை அழுத்தமாக சொல்கின்றார். இந்த போட்டி தன்னுடைய கடைசி போட்டியாக அமைந்துவிடக்கூடாது என்று சொல்லி தான் எதிர்பார்ப்பதாக சொல்கின்றார். அதாவது இறுதிப் போட்டி வரை செல்ல வேண்டும், எல்லோருடைய ஆசையமாக தானே, உலக கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்ற ஆசை தானே இருக்கும். எனவே இன்று அயல் நாடுகள் 2 மோதிக்கொள்ளப் போகின்ற அந்த விறுவிறுப்பான போட்டிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். முதல் 2 போட்டிகள் இந்த நாளில் இடம்பெற்ற 2 போட்டிகளைப் போல இந்த போட்டியும் அப்படி ஒரு மனதுக்கு விறுவிறுப்பை தந்தால் அதைவிட கால்பந்து ரசிகர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் தோற்கின்ற அணிக்கு எப்போதும் வேதனை அதிகமாக தான் இருக்கும், ரசிகர்கள் உட்பட. மெக்சிகோவின் வேதனையை யோசித்து பாருங்கள். 80,000 ரசிகர்கள் பார்த்திருக்கு. அதில் 90% மெக்சிகன் ரசிகர்களாக தான் இருந்திருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரும் ஏமாற்றமாக இருந்திருக்கு. சமூக வலைத்தளங்களை பார்த்தால் மெக்சிகோ ரசிகர்கள் அழுது புலம்புகிற பல்வேறு காட்சிகளை பார்க்கிறோம். அவரது வீரர்களும் மனமுடைந்து போனார்கள். 86ஆம் ஆண்டுக்கு பிறகு காலிறுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. இங்கிலாந்து கடைசி நேர போராட்டத்தின் மூலமாக, குறிப்பாக கடைசி 40 நிமிடங்கள் இல்லை 50 நிமிடங்கள் என்று சொல்லுவோம், காரணம் இன்ஜரி டைம் சேர்த்து 50 நிமிடங்கள் அவர்கள் 10 வீரர்களோடு தான் ஆடுகிறார்கள். ஜூட் பெலிங்கம் பெற்றுக் கொடுத்த 2 கோல்கள், ஹரிக்கேன் பெற்றுக் கொடுத்த ஒரு கோல் மட்டுமல்ல, பிக்ஃபோர்ட் தடுத்திருந்த சில கோலுக்கான முயற்சிகளும், இதுபோல் அவர்களது தடுப்பாட்டமும் மிகச்சிறப்பு. மெக்சிகோ அணியை பொறி வைத்து அகப்பட செய்திருந்தார்கள் தங்களுடைய தடுப்பாட்டம் மூலமாக. ஆனால் அதற்கு முதல் இடம்பெற்ற நோர்வே அணிக்கும் பிரேசில் அணிக்கும் இடையிலான போட்டி எவ்வாறு ஹாலண்ட் என்ற ஒரு வீரரை மீண்டும் பலருக்கு ஒரு மிகச்சிறந்த வீரராக அடையாளப்படுத்தியதோ, இதுவரை காலமும் கழக அணிகளுக்கான போட்டிகளிலேயே அதிகமாக கலக்கியிருந்தவர் நோர்வே அணி சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் இதுவரை காலமும் சோபித்ததில்லை என்று சொல்லி சொன்னவர்களுக்கு உலக கிண்ண அரங்கிலே வந்து 4 போட்டிகளில் 7 கோல்களை பெற்று மெஸ்ஸி, எம்பாப்பே ஆகியோரோடு தன்னை சரிசமனாக கொண்டு வந்து அந்த அரியணையிலே 7 கோல்கள் பெற்றுக்கொண்ட வீரராக தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்ற ஹாலண்ட் இன்னும் எதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது? ஹாலண்டை திடீரென்று ஆச்சரியமாக பார்ப்பவர்கள், இவர் எங்கே இருந்து வந்தார்? நோர்வே அணியில் ஆடி வருகிறார், இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் மான்செஸ்டர் சிட்டியில் ஆடி வருகிறார், இப்படி யோசிப்பவர்கள் பல பேர் உண்மையில் ஹாலண்டின் கடந்த கால போட்டிகளை பார்த்திருக்க மாட்டார்கள். நோர்வே அணிக்காக அவர் கோல் குவிப்பு இயந்திரமாக இருந்திருக்கிறார் என்பதை பல பேர் அறிந்திருக்க மாட்டார்கள்.
அவர் ஆரம்பித்த காலத்திலிருந்து தன்னுடைய கோல் குவிப்பை தொடர்ச்சியாக தன்னுடைய கழகாடிகளுக்காக நிகழ்த்தி கொண்டிருந்தார். அவரை பற்றி தனியான காணொளிகளை போடலாம். எவ்வாறு இவர் முன்னேறி வந்தார், இந்த புன்னகை அசுரன் என்னென்ன சாதனைகளை இதுவரை படைத்திருக்கின்றார், அவரை ஏன் நாங்கள் உலக தரத்திலே இப்போதை கருதி வைக்கிறோம் என்ற விடயங்களுக்கான விடையாக அந்த காணொளி அமையக்கூடும். ஆனால் சர்வதேச அரங்கிலும் நோர்வே அணியை இந்த உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டிகள் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் தான் இப்பொழுது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் இடம்பெறுகிறது. இங்கே கொண்டு வந்ததில் அவருடைய பெரும் பங்கு இருக்கிறது. அவருடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது, கோல் குவிப்பு இருக்கிறது. குவாலிஃபயர்ஸ் என்று சொல்லக்கூடிய தகுதியான ஆட்டங்களில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். இதனால் தான் உலகத்தின் பல கால்பந்து விமர்சகர்களும் பல கால்பந்து வீரர்களும் இவரை பார்த்து அச்சப்படுகின்றார்கள். எது நடக்கும் என்று சொல்லி ரசிகர்கள் நினைத்திருந்தார்களோ நோர்வே ரசிகர்கள், எது நடக்கக்கூடாது என்று பிரேசில் ரசிகர்களும் பிரேசில் அணியும் விரும்பி இருந்ததோ அதுதான் நடந்தது. இறுதியாக நியூயார்க், நியூ ஜெர்சியிலே ஹாலண்ட் தன்னுடைய தலையினாலும் பின்னர் காலினாலும் 2 கோல்களை அடித்தள்ளி சிம்பிளாக போட்டியை வென்று கொடுத்தார். கஷ்டப்படாமல் அவர் இந்த 2 கோல்களை இந்த எஃபர்ட்லெஸ் சொல்வார்கள் ஆங்கிலத்தில் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் அதுக்கான அவரது உழைப்பை நாங்கள் பார்க்க வேண்டும். பந்து வருகின்ற நேரத்தில் அவரது டைமிங்கை நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு அவர் எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி இதற்கு முதலும் பல்வேறு கோல் பெறும் முயற்சிகள் இறங்கி அலிசனால் தடுக்கப்பட்டதார் என்று பார்க்க வேண்டும். மறுபக்கம் நைலாண்ட் என்று சொல்லக்கூடிய நோர்வே அணியின் கோல் காப்பாளரும் எத்தனை கோல்களை தடுத்திருந்தார் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். மிகச்சிறப்பாக செயற்பட்டிருந்தார். அவர் கூட போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதுக்கு மிக பொருத்தமான ஒருவர் தான். ஆனால் இப்போது ஹாலண்டை நாங்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நோர்வே அணியின் வெற்றியை, நோர்வே அணியை இதுவரைக்கும் ரசித்தவர்கள் இல்லாதவர்கள் கூட இந்த நாளில் அந்த வெற்றிக்கு பிறகு ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஜாயன் கீலஸ் ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்தி இருக்கின்றார்கள். 5 தடவைகள் உலகக்கிண்ணம் வந்த பிரேசில் அணியை எல்லோராலும் இவ்வளவு ஈஸியாக கடக்க முடியாது. ஆனால் அவர்கள் 98ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தில் இப்படியே 2-1 வெற்றியை பெற்ற பிறகு இன்றும் 2-1 வெற்றி. அதாவது பிரிவு ரீதியிலான போட்டி. இது இப்பொழுது பிரேசிலை அப்படியே வெளியே நாக் அவுட் பண்ணி வெளியே தள்ளி இருக்கிறது. எனவே கார் இறுதிக்கு இப்பொழுது நோர்வே, கார் இறுதியில் நோர்வேயும் இங்கிலாந்து மோதிக்கொண்டு போகின்றன. ஆனால் இதன் விளைவாக நடந்த முக்கியமான விடயம், 34 வயதான நெய்மார் ஜூனியர் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கிறார். நெய்மார் ஓய்வை அறிவிக்கிறார் என்றவுடன் அழுது புலம்பி கட்டுரைகளை பார்க்கிறேன், சமூக வலைத்தளங்கள் பதிவுகளை பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகின்றார்கள், இல்லாவிட்டால் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே கால்பந்தை தொடர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நெய்மாரை பொறுத்தவரையில் அடிக்கடி உபாதைக்குள்ளானவர், அண்மை காலமாக காயங்களுக்குள்ளான ஒருவர். அவர் தொடர்ச்சியாக ஆடி இருக்கவில்லை. மெஸ்ஸி, ரொனால்டோ 2 பேரும் இவரை விட கணிசமான வயது கூடியவர்கள். மெஸ்ஸிக்கு நெய்மாரை விட 5 வயது கூட, அதுபோல் ரொனால்டோவுக்கு நெய்மாரை விட 7 வயது கூட. ஆனால் அந்த 2 பேரும் இன்னும் தங்களை உறுதியாக வைத்திருக்கின்றார்கள். காயம், உபாதை ஆகியன அவர்களது வயது காரணமாக ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் உடனடியாக தயார் செய்து கொண்டு ஃபிட்னஸில் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள். நெய்மார் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த கவனச்சிதறல் போய்விட்டார். அவரது பாதை கொஞ்சம் திரும்பிவிட்டது. 2023ஆம் ஆண்டு பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியிலிருந்து அவர் புறப்பட்டதிலிருந்தே கிட்டத்தட்ட நெய்மாரின் ஓய்வு காலம் என்று தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் அல் அஹ்லிக்கு போனார், சவுதி அரேபியன் ப்ரோ லீகில். அதுக்கு பிறகு இப்பொழுது 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டிலிருந்து தன்னுடைய ஆரம்ப கால அணியான பிரேசிலின் சாண்டோஸ் அணிக்காக ஆடி வருகிறார். அங்கேயும் கூட பெரிய அளவில் அவரால் போட்டிகளை ஆட முடியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் நெய்மார் ஆடிய போட்டிகளை விரல் விட்டு எண்ணி விடலாம். இந்த உலகக்கிண்ண போட்டிகள் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் AR விலோஷன் ஸ்போர்ட்ஸை தொடர்ந்து இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரேசில் அணியிலே ஏன் நெய்மாரை தெரிவு செய்யவில்லை, அவரது உடல் உபாதை எவ்வாறு அவருக்கு சிக்கலை கொடுத்திருந்தது என்று. இன்று கூட அவருக்கு ஆட வாய்ப்பு வழங்கப்பட்டது இறுதியாக. அதுபோல் இந்த உலகக்கிண்ண தொடருக்கு அவரை பயிற்றுவிப்பாளர் கொண்டு வந்தது கூட அவரை ஓய்வு பெறுகின்றதாக, ஒரு கௌரவமாக ஓய்வு பெறுகின்ற ஒரு முயற்சிக்கு கொண்டு வருவதற்காக. என்ன அவருக்கு இருந்த அதிர்ஷ்டம், இந்த மெட் லைஃப் மைதானம் என்று சொல்லக்கூடிய நியூயார்க், நியூ ஜெர்சி மைதானத்தில் கோல் ஒன்றோடு அவர் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவரது முன்னைய உழைப்பு கெடுக்கும். பிரேசில் அணிக்கு இதற்கு முதல் பெற்றுக் கொடுத்த 79 கோல்களுக்காகவும் அவருக்கு கிடைத்த 80வது கோல் வாய்ப்பு. எங்கே 2010ஆம் ஆண்டு தன்னுடைய சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை ஆரம்பித்தாரோ அங்கேயே தன்னுடைய சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை நிறைவு செய்கின்றார் இப்பொழுது நெய்மார். வாழ்த்துக்களை சொல்லி அவரை அனுப்பி வைப்போம். நெய்மார் ரசிகர்களுக்காக நெய்மாரை பற்றிய தனியான காணொளி பதிவு ஒன்று வரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இப்போது போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான இன்று நள்ளிரவை தாண்டி இடம்பெறப் போகின்ற அந்த முக்கியமான போட்டிக்கான முன்னோட்டம். இந்த 2 அணிகளும் அயல் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பாவின் கால்பந்து ஜாயன்ஸ் என்று சொல்லக்கூடிய ராட்சதர்கள். ஆனால் போர்ச்சுகல் இதுவரை காலமும் உலகக்கிண்ணத்தை ஒரு தடவை தான் வெல்லவில்லை. ஸ்பெயின் அணி 2010ஆம் ஆண்டு உலகக்கிண்ண சாம்பியன். போர்ச்சுகல் இதுவரை காலமும் உலகக்கிண்ண போட்டிகளில் அடைந்த மிக உயரிய மட்டம் 3ஆம் இடம். 1966ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே உலகக்கிண்ணம் இடம்பெற்ற வேளையில் இங்கிலாந்து வந்த அந்த ஒரே ஒரு உலகக்கிண்ணத்தில் 3ஆம் இடத்தை அப்போது யூசேபியோவும் ஆடியிருந்த போர்ச்சுகல் அணி பெற்றுக்கொண்டது. அதை தாண்டி போர்ச்சுகல் இதுவரை காலமும் பெரிய அளவு இந்த உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளில் சாதிக்க முடிந்திருக்கவில்லை. ஐரோப்பிய சாம்பியனாக வந்திருந்தார்கள். அது ரொனால்டோ ஆடிய வேளையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமையாக இருந்தது. இப்போது போர்ச்சுகலுக்கான மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். இப்படி ஒரு அணி மீண்டும் வாய்க்காது ரொனால்டோ விலகிச் செல்ல போன்ற கடைசி உலகக்கிடமாக இருக்கின்ற வேளையில் இதை விட்டால் வேறொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெரிய அணிகளை வீழ்த்த முடியாது என்று ஒரு எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள்.
ஆனால் வந்திருக்கின்ற அணி ஸ்பெயின் அணி ஆட்கொல்லி, பயங்கர ஆட்கொல்லி, பெரிய பெரிய அணிகளை கூட இலகுவாக வீழ்த்தி கடந்துவிடும். ஆனால் இந்த உலகக்கிடம் ஸ்பெயின் அணிக்கு அவ்வளவு சிறப்பானதாக அமையவில்லை. போர்ச்சுகலுக்கும் அப்படித்தான். 2 அணிகளுமே முதல் சுற்றை சற்று தடுமாற்றத்தோடு தான் கடந்து வந்திருக்கிறார்கள். ஸ்பெயின் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான சாதனை ஒன்று என்று காத்திருக்கிறது. 34 போட்டிகளை அவர்கள் தோற்காமல் தொடர்ச்சியாக ஆடி வந்திருக்கிறார்கள், அன்பீட்டன். எனவே தங்களுடைய சாதனையாக இருக்கின்ற 35 போட்டிகள் 2007ஆம் ஆண்டில் 2007 முதல் 2009 வரை ஸ்பெயின் அணி 35 போட்டிகளை தொடர்ச்சியாக தோற்காமல் ஆடி வந்தது. அந்த சாதனையை சமப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்று இரவு அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவர்கள் போர்ச்சுகல் அணியை வீழ்த்த வேண்டும். இந்த போட்டியில் தோற்றால் 2 அணிகளில் ஒன்று காலிறுதி காணாமல் வெளியே போய்விடும், நாக் அவுட் சுற்று. எனவே காலிறுதிக்கு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக வெல்ல வேண்டிய நிலையில் 2 அணிகளும் தங்களுடைய மிகப்பெரும் மோதலுக்காக காத்திருக்கின்றன. முதல் சுற்று ஆட்டங்களை பொறுத்தவரையில் போர்ச்சுகல் அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது. ஸ்பெயின் அணி முதல் போட்டியிலேயே கேபோ வேர்டு, ஸ்பெயின் அணி தன்னுடைய முதலாவது பிரிவு போட்டியிலேயே கேபோ வேர்டு தீவுக்கு எதிராக மிக தடுமாற்றத்தை கண்டு கோல் இல்லாமல் போட்டி நிறைவடைந்தது. பல பேர் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இப்போதைக்கு லமின் யமாலுக்கு ஒரே ஒரு கோல் தான். ஆயர்சபால் தான் 4 கோல்களோடு ஸ்பெயின் அணிக்கு மிக பெரும் உறுதியை கொடுக்கிறார் கோல் குவிப்பிலே. ஆனால் கேபோ வேர்டு தீவுக்கு எதிராக முதலாவது போட்டியில் அவர்கள் சமநிலை கண்டதை அடுத்து அடுத்த 2 போட்டிகளில் உருகுவே மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 2 அணிகளை வீழ்த்திய பிறகு ஸ்பெயின் 2ஆம் சுற்றுக்குள் நுழைகிறது. 2ஆம் சுற்றிலே அவர்கள் ஆஸ்திரியாவை எவ்வாறு வதம் செய்தார்கள், 3-0 என்று இலகுவான வெற்றி பெற்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது அவர்களுக்கு இந்த தொடரின் மிகப்பெரும் சவால் போர்ச்சுகல் அணி, பக்கத்து வீட்டு அணி, இல்லாவிட்டால் பக்கத்து நாட்டு அணி கிடைக்கிறது. ஐபீரியன் டெர்பி என்று சொல்லி இந்த மோதலை சொல்கிறார்கள். ஐபீரியன் கடலுக்கு சொந்தமான 2 நாடுகள். போர்ச்சுகல் அணிக்கு முதல் சுற்று எப்படி அமைந்தது என்று சொன்னால் அவர்கள் கொலம்பியாவோடும் அதுக்கு முதலாவது போட்டியில் ஜனநாயக குடியரசு கொங்கோவோடும் சமநிலை முடிவுக்கு உள்ளானார்கள். ஆனால் உஸ்பெகிஸ்தான் அணியை இலகுவாக வென்றதன் மூலமாக அவர்களுக்கு உற்சாகம் ஒன்று கிடைத்தது. 32 அணிகள் மோதுகின்ற சுற்று கூட போர்ச்சுகலுக்கு அவர்கள் எளிதாக அமையவில்லை. லூகா மாட்ரிச்சின் குரோஷிய அணிக்கு எதிராக கடுமையாக போராடித்தான் அவர்கள் வர வேண்டியிருந்தது. அதிலே சர்ச்சைக்குரிய கோல் ஒன்றும் இதுவரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சர்ச்சைகள் எல்லாம் தாண்டி ரொனால்டோ 41 வயதாக ரொனால்டோவின் கடைசி உலக கிண்ணத்தொடர், ஒவ்வொரு போட்டியும் அவருக்கு கடைசி போட்டியாக அமைய போகிறதோ என்று ரசிகர்கள் பதைப்போடு காத்திருக்க, அது அணியின் உளநிலையை மனநிலையை எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்ற கவனத்தோடு இருக்க போர்ச்சுகல் அணி மிக கவனமாக தாண்ட வேண்டிய ஒரு தடை இலக்கியது. இந்த 2 அணிகளுக்கு இடையில் கடந்த காலங்களில் போட்டிகள் எவ்வாறு நடந்திருக்கின்றன, அடிக்கடி சந்தித்துக் கொண்ட அணிகள் இவை. உலகக்கிண்ண போட்டிகளிலும் இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை சந்தித்திருக்கின்றன. எங்களுக்கு மறக்க முடியாத போட்டி அது. உங்களில் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். 2018ஆம் ஆண்டு 2 அணிகளும் சொச்சி என்ற இடத்திலே சந்தித்துக் கொண்டன. 3-3 என்ற சமநிலை முடிவு. அந்த சமநிலை முடிவை தாண்டி போர்ச்சுகல் பெற்றுக்கொண்ட 3 கோல்களும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ஹேட்ரிக்காக அமைந்தவை என்பதை ரொனால்டோ ரசிகர்கள் முக்கியமாக மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த 2 அணிகளும் ஐரோப்பாவிலே பக்கத்து இடத்தில் அமைந்திருப்பதன் காரணமாக 41 தடவைகள் சந்தித்திருக்கின்றன. இதில் 19 தடவைகள் ஸ்பெயின் வென்றிருக்கிறது, 7 தடவைகள் போர்ச்சுகலுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. சரி, உலக கிண்ணம், ஐரோப்பிய கிண்ணம், இப்படியான கிண்ணங்கள், சில முக்கியமான கிண்ண போட்டிகளில் இந்த 2 அணிகளும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பங்களை எடுத்து பார்த்தால் 12 போட்டிகள், இதில் 6 போட்டிகளில் ஸ்பெயின் வென்றிருக்கிறது. எனவே ஸ்பெயினின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இறுதியாக இந்த 2 அணிகளும் சந்தித்துக் கொண்ட மிக முக்கியமான போட்டி அமைந்து நான் சொன்ன UEFA நேஷன்ஸ் லீக் போட்டி. அந்த இறுதிப் போட்டியில் போர்ச்சுகல் பெனால்ட்டிகளை வென்றது இறுதியாக. இப்போது மீண்டும் ஒரு தடவை இந்த 2 அணிகளுக்கு தங்களுக்கு இடையிலான கணக்குகளை தீர்த்து கொள்ள மிக முக்கியமான சந்தர்ப்பம். ஒரு விறுவிறுப்பான போட்டி இருக்கிறது என்று உறுதியாக சொல்வேன். ரொனால்டோவின் லாஸ்ட் டான்ஸ், அதுபோல் லமின் யமால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவருக்கு ஒரு உறுதியான போட்டி ஒன்று தேவை. இந்த உலக கிண்ணத்திலே சிறப்பாக ஆடியிருக்கின்றார், கவனிக்கப்படுகின்றார், பாராட்டப்படுகின்றார். ஆனால் இன்னும் தன்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் மொமெண்ட் என்று சொல்லக்கூடிய தன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு போட்டியை அவர் ஆடவில்லை. அதுக்கு அவர் ஒரு முக்கியமான போட்டிக்காக காத்திருக்கிறார். அது சில வேளைகளில் இன்று இரவின் போட்டியாக அமையலாம். நடப்பு ஐரோப்பிய சாம்பியன்களாக இருக்கின்ற ஸ்பெயின் அணிக்கு 2024ஆம் ஆண்டு அந்த ஐரோப்பிய சாம்பியன்ஷிப்பை வென்று கொடுக்க காரணமாக இருந்தது அப்போது டீனேஜ் பையனாக, குட்டி பையனாக, இப்போதும் அப்படி தான் டீனேஜ் பையன் தான், அந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த லமின் யமாலுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஸ்பெயின் பெற்றுக்கொண்ட 3-0 என்ற வெற்றியில் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருது யமாலுக்கு தான் கிடைத்தது. யமால் சொல்கிறார், இப்போது தான் தனக்கு உலக கிண்ணம் ஆரம்பித்திருக்கிறது என்று. எனவே அவர் ஒரு பெரிய இலக்குக்கு குறிவைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிகிறது. 2 அணிகளும் எப்படிப்பட்ட தங்களது 11 வரை இந்த நாளில் களமிறக்கப் போகின்றன என்ற ஒரு ஊகம். பொதுவாக 2 அணிகளையும் பொறுத்தவரையில் ஸ்பெயின் அணியின் கோல் காப்பாளர் இப்போது உலக சாதனை படித்துக் கொண்டிருக்கிறார். 519 நிமிடங்கள் இதுவரைக்கும் அவர் கோல் எதையும் விடவில்லை. எனவே இன்று அதை நீட்டித்துக் கொள்ள அவர் விரும்புவார். அதை உடைப்பதற்கு புருனோ பெர்னாண்டஸும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் ஏனைய வீரர்களும் முயற்சி செய்யக்கூடும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிமோன் கோல் காப்பாளராக உறுதி ஸ்பெயின் அணியை பொறுத்தவரையில். அதுபோல் அவருக்கு உதவியான பின்களமாக பெட்ரோ போரோ, குபாசி, லப்போட்டே, குக்குரெல் ஆகியோர் இருக்கிறார்கள். இடைக்கள வீரர்களை பொறுத்தவரையில் ரோட்ரி, பெட்ரி என்று உலகத்தரம் வாய்ந்த 2 இடைக்கள வீரர்கள் இருக்கிறார்கள்.
இடையே நடுவே ஏனைய வீரர்களும் உள்ளே களமிறக்கக்கூடும். கவி கூட வெளியே காத்து கொண்டிருக்கிறார். லமீன் யமால் தலைமை தாங்குகின்ற முன்கள வீரர்களை பொறுத்தவரையில் லமீன் யமால், ஓல்மோ மற்றும் பேயன் ஆகியோர் மிக முக்கியமானவர்கள். இது தவிர ஆயர்சபால் இப்போது கோல்களை குவிக்கின்ற சென்டர் ஃபார்வர்டாக அமைய போகிறார். எனவே இந்த அணியின் தாக்குதல் மிக பலமானதாக இருக்கும். இதை தடுத்து ஆடக்கூடிய போர்ச்சுகல் அணியை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களது கோல் காப்பாளர் டீகோ கோஸ்டா ஒரு உலகத்தரம் வாய்ந்த கோல் காப்பாளர். அதாவது அண்டர் ரேட்டடாக இந்த உலக கிணத்திலே கொஞ்சம் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் போர்ச்சுகல் அணியின் முன்கள வீரர்கள் பெரிய அளவில் கோல்களை குவிப்பதில் ஈடுபடவில்லை என்பதுதான் பின்களத்தின் தாக்கமாக இருக்கும். இதுபோல் அவர்களது பின்களம் டிஃபெண்டர்ஸாக இருக்கக்கூடிய கேன்சலோ, டியாஸ் மற்றும் வெய்கா, மெண்டஸ் ஆகியோர் மிக உறுதியானவர்கள். ஆனால் அவர்களை உடைக்கக்கூடிய ஆற்றல் ஸ்பெயின் அணிக்கு இருப்பதாக ஸ்பெயின் ரசிகர்கள் நம்புகிறார்கள். மத்திய கிழ வீரர்களை பொறுத்தவரையில் நெவேஸ் இருக்கின்றார், அதுபோல் விட்டீனியா இருக்கின்றார். இந்த இரண்டு பேரும் ரூபே நெவேஸும் விட்டீனியாஸும் உலகத்தரம் வாய்ந்தவர்கள். தங்களது கழக அணிகளுக்காகவும் போர்ச்சுகல் அணிக்காகவும் தங்களை நிரூபித்துக் கொண்டவர்கள். முன்களத்தை பொறுத்தவரையில் நேட்டோ, ஃபெர்னாண்டஸ், புருனோ ஃபெர்னாண்டஸ் மற்றும் லியாயோ ஆகியோர் இருக்கின்றார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ முன்னுக்கு 41 வயது, இந்த உலக கிண்ணத்திலே ஆடுகின்ற 2வது வயது கூடிய வீரர். ஆனால் ஆட ஆரம்பித்தால் ஒரு புயல் தான். சரி, ரொனால்டோ இல்லாவிட்டால் லமீன் யமால், இந்த 2 பேரது ஒரு அணி வெல்ல போகிறது என்று வென்றால் அவர்கள் காலிறுதியில் யாரை சந்திக்க போகின்றார்கள் என்றால் அதுக்கு அடுத்த போட்டி அதிகாலை 5:30 இடம்பெறுகிற போட்டி. அந்த வெற்றியாளரை எங்களுக்கு அடையாளம் காட்டும். அமெரிக்கா இல்லாவிட்டால் பெல்ஜியம். அந்த போட்டி பற்றியும் நாளை இரவு 9:30 இடம்பெற போகின்ற ஆர்ஜென்டினா, எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றியும் இன்னொரு காணொலியில் தனியாக விரிவாக பேசுவோம். உங்களுக்கு நெய்மர் ஜூனியரை பற்றி, அவரது கால்பந்து வாழ்க்கை வரலாறு, இதே போல் ஏர்லிங் ஹாலண்ட் பலருக்கு அறியாத ஒருவராக இருந்திருக்கலாம். 2020களுக்கு பிறகுதான் அவரை அநேகமானோருக்கு தெரிந்திருக்கலாம். இல்லாவிட்டால் மான்செஸ்டர் சிட்டிக்கு அவர் எப்போது கால்பந்து ஆட வந்தாரோ அப்போது தான் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். அவரை பற்றியும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தால் கீழே கொமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். அவர்களை பற்றி தனியான காணொலியை எனக்கும் பிடிக்கும். காரணம் இந்த 2 பேரையும் பற்றி நான் தேடி வாசித்திருக்கிறேன், போட்டிகளை தேடி பார்த்திருக்கிறேன். எனவே அவர்களை பற்றி பகிர்ந்து கூட நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கு நன்றி. மறக்காமல் கருத்திடுங்கள், கேள்விகளை கேளுங்கள், விமர்சனங்களை சொல்லுங்கள். இவைதான் இந்த காணொலிகளின் பயணத்தையும், இந்த உலக கிண்ணத்தை நாங்கள் ரசிக்கின்ற பயணத்தையும் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல உதவும். மீண்டும் சந்திப்போம்.